பைங்குவளை கார்மலரான் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அரவத்தால் பைங்குவளை கார்மலராள் செங்கமல பைம்போதால் அங்கம் குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலம் கழுவார் வந்து சாதரினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றே செய்த புங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாட்ப பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தாட்ப பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பொங்கைகள் பொங்க உடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குழல் பாய்ந்து பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடேலொயம் பாவாய் பங்கைய பூங்குழல் பாய்ந்து ஆடேலோ காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட காதார் குழையாட பைம்பூங்கல நாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனல் ஆடி சீத புனல் ஆடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாவாடி சோதி திறம்பாடி சூழ்வொன்றை தார்பாடி சோதி திறம்பாடி சூழ்வொன்றை தார்பாடி ஆதிநேரம் பாடி அந்த மாமாவாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளை பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைகள் பாதத்திரம் பாடி ஆடேரோ ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. மட்டிட்ட புன்னையன் காணல் மடமயிலை கட்டிட்டான் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். எல்லாம் வல்ல கற்பகாம்பால் உடனாய கபாலீச்சர பெருமானின் தனிப்பெருங்கருணையினால் இன்றைய தினம் பாவை விழாவிலே 7ஆம் நாள் பெருமானை சிந்திக்கப் போகிறோம். முதற்கண்ணாக பேச வாய்ப்பளித்த இணையாணையர் அவர்களுக்கும் அரங்காவலர் குழு தலைவர் அவர்களுக்கும் அரங்காவலர்களுக்கும்
எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மார்கழி மாதம்ன்றது விசேஷமான மாதம். மார்க சீரிஷம்னு சொல்லுவா. மார்க்கம்னு சொன்னால் வழின்னு அர்த்தம். சீரிஷம்னா சிறந்தது, சிறந்த ஒரு வழியை காட்டக்கூடியதுதான் மார்கழி மாதம். அதனால தான் பெரியவாள்லாம் இந்த மார்கழி மாதத்தை ரொம்ப விசேஷமாக கொண்டாடியிருக்கா. மாதங்களில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் தேவர்களுக்கு சொல்லும் பொழுது விடியற்காலை பொழுதுன்னு சொல்கிறான். விடியற்கால பொழுதில் என்ன செய்தாலும் அது சிறப்பான ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அதனால தான் நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரங்களில் சொல்லும் பொழுது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாள். விடிகாலம்பரை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே அந்த விடியற்கால பொழுதில் எது செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் நாள் நட்சத்திரம் எதுவுமே பார்க்க வேண்டாம் அப்படின்னு பெரியவாள்லாம் நமக்கு வகுத்து கொடுத்துருக்கா. அந்த விடியற்காலை பொழுதில் இறைவனை நினைக்கும் பொழுது அது நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். மாணிக்க வாசக பெருந்தகை 4 அடியார்களில் சிறந்தவா. ஒவ்வொரு அடியார்களும் ஒவ்வொரு விதமான வழியை நமக்கு காமிச்சிருக்கா. அது மாதிரி பார்க்கும் பொழுது மாணிக்க வாசக பெருந்தகை இறைவனை எப்படி அடையிறது, இறைவன் வேறு தான் வேறு என்ற நிலையில் ஒரு உயர்ந்த ஞான நிலையில் இருந்து நமக்கு வழிகாட்டியிருக்கா. அப்படி அருளி செய்துதான் திருவாசகம், விசேஷமான கிரந்தம். அந்த திருவாசகத்தில் ஒவ்வொரு பகுதியாக சொல்கிறா. இப்போ பக்தி செலுத்துறதுன்றது நாமெல்லாம் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, இறைவனை பற்றி சிந்திக்கிறது, இறைவனை பற்றி கேட்கறது, கோவிலில் இறைவன் ஆராதனை நடக்கும் பொழுது கலந்துக்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது மட்டுமல்ல, இந்த இறை வழிபாட்டிலேயே பல முகங்கள் இருக்குது, பல முறைகள் இருக்குது. பல முறைகள்னு சொல்லும் பொழுது தாசமார்க்கம், இறைவனையே ஆண்டவனாகவும் நம்மளை அவருடைய தாசனாகவும் நினச்சி வழிபடக்கூடிய தாசமார்க்கம்னு சொல்லக்கூடிய நெறி. இறைவனை எல்லாம் வல்ல தகப்பனாக பெரியோனாக நினைத்து அவருடைய குழந்தையாக இருந்து பாவித்து வழிபாடு பண்ணுறது ஒரு முறை. அதுக்கு அடுத்த நிலை சகமார்க்கம்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு தோழனாக இறைவனை பாவனை பண்ணிட்டு நம்மளுடைய எல்லா விதமான நிகழ்வுகளையும் அவரோட பகிர்ந்துக்கிறதுன்றது சகமார்க்கம். அடுத்த நிலை சொல்லும் பொழுது அவர் வேறு இல்லை தான் வேறு இல்லை நினைக்கக்கூடிய ஒரு மார்க்கம். இப்படி 4 மார்க்கங்களில் இறைவனை போய் அடைகிறோம். ஒரு ஊர் இருக்குன்னா அது ஊருக்கு 4 வழிகள் இருக்கும், எல்லா விதத்துலையும் போகலாம். அது மாதிரி சுவாமியை அடையிறதுக்கு நம்மளுடைய சனாதனமான மதத்தில் இப்படிலாம் வழிகள் காமிச்சிருக்கா. அப்படி வழிகள் காட்டும் பொழுது அந்த வழிகளில் உயர்ந்த வழியாகப்பட்டது இறைவனை உணர்ந்து வழிபாடு பண்ணக்கூடியது தான். நாமெல்லாம் ஆலயங்களுக்கு போகிறோம்னா ஒரு பரிபக்குவம் வரத்துக்கோசரம் கோவிலுக்கெல்லாம் போகிறோம், கோவிலில் வழிபாடு பண்ணுறோம், நிகழ்வுகள்லாம் தரிசனம் பண்ணுறோம், கண்ணால் பார்க்குறோம், மனசால் அதை ஸ்மரணம் பண்ணுறோம், அதை அசை போட்டுட்டே இருக்கும். இதுதான் மனித வாழ்க்கை. அதிலேயே ஒரு படி உயர்ந்து இறைவனை பற்றி அறிஞ்சிக்கிறது, இறைவனுடைய ஒவ்வொரு நிலைகளையும் தனக்குள்ளே வாங்கி அதிலேயே ஆழ்ந்து இறைவன் வேறு தாம் வேறு இல்லைன்ற ஒரு நிலை அடையணுன்றதுக்கு தான் பெரியோர்கள் வழிகள்லாம் காட்டுறா. அவ்வரிசையில் மாணிக்க வாசக பெருந்தகை திருப்பரந்துறையில் பெருமானால் ஆட்கொள்ளப்படுகிறார். அவர் ஆட்கொள்றதையே ரொம்ப விசேஷமாக சொல்வார். வான்கருணை அப்படின்னு சொல்லுவார். அதாவது கருணையோடு தன்னை ஆட்கொண்டான் பெருமான் அப்படின்னு நிறைய இடங்களில் பதிவு பண்ணுறான். அப்படி விசேஷமான இந்த மாணிக்க வாசக பெருந்தகை திருவண்ணாமலைக்கு வர. அப்படி திருவண்ணாமலைக்கு வரும்பொழுது வரும் காலம் மார்கழி மாதம். அந்த மார்கழி மாதத்தில் பெருமானை குறித்து ஒரு பாடல்கள் சமர்ப்பணம் பண்ணுறான். அடியார்களுடைய விசேஷம் என்னென்னா, நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்சதை பெருமானுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். வேதம் தெரிகிறது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டோன்னா கோவிலில் பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்துட்டு வேதம் சொல்லணும்.
நமக்கு பாடத் தெரியும் அப்படின்னா பெருமானிடத்தில் போய் அந்த பாடலை விண்ணப்பம் பண்ணணும். இதெல்லாம் பெரியோர்கள் காட்டிய நெறி. இந்த நெறியிலேயே நாம் இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான சஞ்சலங்களோ சந்தேகங்களோ வாழ்க்கையில் எதுவும் வராது. அதனால தான் பெரியோர்கள் இந்த பாவை விழான்னு வைத்து, இந்த பாவை விழாவாகப்பட்டது விசேஷமானது, விசேஷமான வைபவம். நாம் எல்லோருமே பாவைகள்தான், பெண்கள்தான். இனத்தால் ஆணினம் பெண்ணினம் இருந்தாலும் திருவாசகத்தில் ஒரு இடத்துல சொல்லும்போது, சிவபுராணத்தில் சொல்லும்போது சொல்வார், மனிதராய் பேயாய் கணங்களாய் அப்படின்னு சொல்வார். மனிதர்னு குறிப்பிடுறார். ஆண் பெண்ணு இந்த இடத்துல பாகுபாடு சொல்லலை. நாம் எல்லாருமே மனுஷால்தான். நம்ம எல்லோருமே இறைவனை அடையணும். அந்த இறைவனை அடையணுன்றதுக்கோசரம் தான் அற்புதமான கிரந்தத்தை, அற்புதமான ஒரு வழியை நமக்கு மாணிக்க வாசக பெருந்தகை திருவண்ணாமலையில் காட்டுறார். அதுதான் திருவம்பாவை. இந்த திருவம்பாவையில் சொல்லும் பொழுது பெண் குழந்தைகள் இறைவன் பெண் குழந்தைகளாக தன்னை பாவிச்சுண்டு இறைவனை அடையிறது எப்படிங்கிறத ஒரு நெறியாக சொல்கிறார். அந்த நெறி தான் திருவம்பாவைன்னு சொல்லக்கூடிய 20 பாடல்கள். அந்த வரிசையில் இன்றைய தினம் 13வது பாடலை நாம் பார்க்க போகிறோம். இந்த பாவை நோன்பே என்ன ஒரு விசேஷம்னு சொன்னோன்னா, வேண்டுதல்கள் எல்லாத்தையும் நிறைவேற்றி வைக்கும். திருவாசகத்தில் பதிவு செய்யும்போது சொல்லுவாள், வேண்டத்தக்க திருவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன்மாருக்கு அறியோன்னி அப்படின்னு சொல்கிறார். நாம் என்ன வேண்டிக்கணுன்றது சுவாமிக்கு தெரியுமா, நம்ம வேண்டுதல்கள் என்னன்றதும் சுவாமிக்கு தெரியுமா. அப்படி எல்லாத்தையும் அறிஞ்சு நமக்கு என்ன தேவையோ அதை அனுகிரகம் பண்ணுவாராம். அப்படி விசேஷமானது இந்த பாவை நோன்பு. பாவை நோன்புக்கு குழந்தைகள் தான் விரதம் இருக்கணுன்றது இல்லை, பெரிவாலும் இருக்கலாம். யார் யாருக்கெல்லாம் ஞானம் கிடைக்கணும்னு நினைக்கிறோமோ அவெல்லாம் ஞானம் சித்தியாகணும் சொல்லி இந்த விழா கொண்டாடலாம், இந்த நோன்பு இருக்கலாம். நோன்புன்னு சொல்லும் பொழுது அந்த நோன்பாகப்பட்டது நோக்கும் பொழுது யார் அதை அனுஷ்டிக்கிறாளோ அவளை உயர்ந்த நெறியில் எடுத்துகிட்டு போய் சேர்த்து அவளுக்கு வேண்டிய எல்லா விதமான நலன்களையும் கொடுக்கக்கூடியது தான் இந்த நோன்புன்னு சொல்லக்கூடிய விழா. அப்படி அந்த நோன்பு இருக்கும் பொழுது நமக்கு மனசை பண்படுத்தி ஆத்மாவை சுத்தம் பண்ணி இறைவனிடத்தில் நம்மளை நெருக்கமாக செய்யக்கூடியது தான் இந்த நோன்புடைய பலன். அதனால தான் இந்த நோன்பு நுக்கிறது சொல்கிறது. இந்த நோன்புகள் பல விதமான நோன்புகள் வரும். திருவாதிரை நோன்பு, மாசி பங்குனி நோன்பு. இந்த நோன்புன்னு சொன்னாலே அது நோக்கும் பொழுது அந்த ஜீவனாகப்பட்டது உயர்ந்த நிலையில் போய் ஆன்ம பரிபக்குவம் அடைந்து இறைவனை அடையிறதுக்கு வழிகாட்டுறது தான் இந்த நோன்புடைய சிறப்பு. அப்படி விசேஷமான இந்த பாவை நோன்புன்னு சொல்லக்கூடிய இந்த விழாவை பற்றி சங்ககால இலக்கியங்கள்லாம் ரொம்ப பேசுறது. சிறு இலக்கியங்கள், சங்ககால சிற்றிலக்கியங்கள்லாம் இந்த பாவை விழாவை பற்றி சொல்கிறா. மார்கழி நீராடல் அப்படின்னு சொல்கிறா. மார்கழி நீராடல்னு சொல்லும் பொழுது பௌர்ணமியை கடனாலாக வச்சு 10 நாட்கள் இந்த விழா பண்ணணும்னு சொல்லி கொண்டாடுறா. 10 நாட்கள் இந்த விழா கொண்டாடி இருக்கா. விடியற்கால பொழுதில் ஒரு குழந்தைகளாக எழுந்து 2 குழந்தைகளாக தலைவியாக ஒருத்தி ஆக 9 குழந்தைகள் இந்த பாடலை பாடிண்டு ஒருத்தரை எழுப்புறதுன்றது உள்ளுக்குள்ளே இருக்க ஆன்ம சக்தியை சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும்போது சொல்வார், விழுமீன் எழுமீன்னு சொல்வார். எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் ஆன்மாவாகப்பட்டவனும் இறைவனை நோக்கி இருக்கிறது தான் நம்மளுடைய தர்மம். நம்மளுடைய சனாதனமான மதத்தில் சொல்லக்கூடியது அதுதான், இறைவனை அடையணும். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி கெட்டுமோ அப்படின்னு சொல்வார். தூங்குவது போல் சாக்காடு தூங்கி விழிப்பது போல் பிறப்புன்னு சொல்வார். இந்த பிறப்பு என்ற அந்த நோயை நீக்கிறதுக்கோசரம் எல்லோரும் இறைவனை அடையணுன்றதுக்கோசரம் தான் இந்த நோன்பெல்லாம், இந்த விழாவை நமக்கு வகுத்து கொடுத்தா. அப்படி 10 நாட்கள் காலையில் எழுந்து அப்படி இந்த பாடல்கள்லாம் அமைச்சிருக்கு. மயிலையில் இந்த பாவை விழா சிறப்பாக கொண்டாடுறோம். மயிலாப்பூர் சொல்லும் பொழுது மலிவிழா வீதி மடநல்லார் மாமயிலை அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறார் ஞானசம்பந்த சுவாமிகள். விழாக்கள்லாம் நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. அந்த விழாக்கள்னு சொல்லும் பொழுது இந்த பாவை விழான்னு சொல்லக்கூடிய இந்த விழாவும் உண்டு தான். ரொம்ப விசேஷமானது.
பூஜைகள் பண்ணும் பொழுது ஆகம சாஸ்திரங்களில் பெருமானை சுற்றி அஷ்டதிக்பாலர்கள் தசதிக்பாலர்கள்ன்ற தேவதைகள் எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணுறது. அது எதுக்கோசரம்னா அந்த தெய்வீக சக்தியாகப்பட்டது ஒருநிலைப்பட்டு குழந்தைகள் எல்லோருக்கும் அவர் படைச்சது எல்லாமே குழந்தைகள் தான் இந்த மானுடத்துக்கு கிடைக்கணும். மானுடத்தில் இருக்கிற ஜீவராசிகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும், நல்ல நிலையை அடையணும்ன்றதுக்கோசரம்தான் இந்த சக்தி எந்த விதத்துலேயும் வெளியில் போகக்கூடாது, இந்த சக்தி யாரும் சேதனம் பண்ணக்கூடாது, இந்த சக்திக்கு எந்த விதமான ஊரும் வரக்கூடாதுன்றதுக்கோசரம்தான் பெரியோர்கள் எல்லா திக்கிலையும் திக்பாலர்கள்லாம் ஸ்தாபிதம் பண்ணி தேவதைகள்லாம் ஸ்தாபிதம் பண்ணி வழிபாடு பண்ணுவார். அப்படி சொல்லும் பொழுது விசேஷமான இந்த 20 பாடல்களும் ஒவ்வொரு சந்தியிலையும் அது நவசந்தின்னு சொல்லுவார், ஒவ்வொரு இடத்துலையும் பாடும்படி நம்ம பெரியோர்கள் அமைச்சிருக்கா. அப்படி பார்க்கும் பொழுது 2 பாடல்களாக ஒவ்வொரு இடத்துலையும் சமர்ப்பணம் பண்ணிட்டு வரும்பொழுது அந்த தேவதைகளுக்கெல்லாம் ஒரு சக்தி ஏற்படுறது. இப்போது நம்ம கோவிலில் பங்குனி மாதம் திருவிழா நடக்கும், கொடியேற்றம் நடக்கும், பங்குனி பெருவிழா நடக்கும். அந்த பெருவிழாவில் பார்த்தோம்னா அஸ்ரதேவர்னு ஒரு தேவரை வச்சு பூஜை பண்ணி அந்த அஸ்ரதேவரை வீதிகளில் வலம் பெற செய்வார். அப்படி வலம் பெற செய்யும் பொழுது தேவதா பிரதிஷ்டைன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு திக்கிலையும் ஒவ்வொரு தேவதைகளை ஸ்தாபிதம் பண்ணுவார். அப்படி பார்க்கும் பொழுது கிழக்கு திசையில் இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரம்மா, விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய 10 திக்பாலர்கள். இந்த 10 பேரையும் ஸ்தாபிதம் பண்ணி இந்த சுவாமிக்கு உற்சவம் நடக்கிறது, தேவர்கள்லாம் வர இந்த திருவிழா நல்லபடியாக நடக்கணும், இந்த திருவிழாவில் எந்த விதமான சேதாரம் வரக்கூடாது, பொதுஜனங்கள் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிப்பா. அந்த சந்திகளெல்லாம் இந்த திருவம்பாவை பாடல்களை சமர்ப்பணம் பண்ணிகிட்டே வருவார். ஒரு முறை பூஜை பண்ணிட்டோன்னா அந்த பூஜை பண்ணிட்டாலே அந்த இடத்துல அந்த தெய்வ சாநித்தியம் வந்துடும். இப்படி இந்த சாநித்தியமாகப்பட்டது நிரம்பி இருக்கிறதுக்கோசரம் பெரியவா அதை வகுத்து கொடுத்துருக்கார். இந்த பாவை விழா, பாவை நோன்பு, காலையில் மாணிக்க வாசகர் புறப்பாடுன்றது தமிழகத்தில் ஏன் உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. நம்ம மயிலாப்பூரில் தான் கொண்டாடுறோம். இதை பார்த்து பக்கத்தில் இருக்கிற ஆலயங்கள்லாம் கூட இந்த வழிபாடுகள்லாம் கொண்டு வந்திருக்கா. வேறு எந்த இடத்துலையும் தமிழகத்தில் இந்த வழிபாடுன்றது நடக்கிறதில்ல. சாதாரணமாக கூத்தர்பிரான் சன்னதியில் மாணிக்கவாசக பிறந்தைக்கு அலங்காரம் பண்ணி வச்சு இந்த 20 பாடல்கள் பாடுவாரே தவிர இது மாதிரி ஒரு புறப்பாடாக ஒரு விழாவாக செய்து காலையில் மாணிக்கவாசகருடைய திருவம்பாவை பாடல்கள்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் அதை ஓதிண்டே வந்து அதுக்கப்புறம் சாயங்காலத்தில் அந்த நிகழ்வுகளை பற்றி அந்த பாடல்களுடைய தன்மைகளை பற்றி பேச வச்சு சிந்தனை பண்ண வச்சு வழிகாட்டுறது மயிலாப்பூர் ஒண்டிதான். மயிலாப்பூர் கபாலீஸ்வரத்தில் தான் ஒரு குருவாக, ஞான குருவாக, ஞான ஆசிரியனாக இருந்து கபாலீஸ்வரர் நமக்கெல்லாம் வழிகாட்டுறார். அந்த வரிசையில் இந்த மயிலை பாவை விழாவாகப்பட்டது ரொம்ப சிறப்பான ஒன்று. திருவம்பாவையில் சொல்லும் பொழுது 20 பாடல்கள் சொல்கிறார். அதில் 13வது பாடல் இன்றைய தினம் நாம் சிந்திக்க போகிறோம். பைங்குவலை கார்மலரால் செங்கமல பாயும் போதால் அப்படின்னு தொடங்குறார். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னோன்னா இந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தராக எழுப்பிண்டே நீராடுறதுக்கோசரம் மடுவுக்கு வருது, அந்த நீர்நிலைக்கு வர. அப்படி நீர்நிலைக்கு வரும்பொழுது முதல்ல நீர்நிலையை பார்க்குறா. தர்மசாஸ்திரங்கள்லாம் சொல்லும் பொழுது ஜலத்தில் போனால் உடனே ஸ்நானம் பண்ணணும், உடனே காலை வைக்கணும்னு சாஸ்திரம் சொல்லலை. ஒரு நீர்நிலை இருக்குன்னா அந்த நீர்நிலையில் உடனே இறங்கப்படாது. முதல்ல போய் அந்த ஜலத்தை தலையில் புரோக்ஷணம் பண்ணிக்கணும், தளிச்சிக்கணும். அதுக்கப்புறம் மெதுவாக காலில் வைக்கணும். அப்புறம் அந்த ஜலத்தை பிரார்த்தனை பண்ணிவிட்டு நான் உன்னில் நீராடுறதுனால எனக்கு உடல் தூய்மை ஏற்படுறதோட மன தூய்மை ஏற்படணும், என்னுடைய ஆத்மா சுத்தியாகணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல குனிஞ்சு கொஞ்சம் மண் எடுத்து கரையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குளிக்கணும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதோடு மட்டும் இல்லை, சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னா குளிக்கும் பொழுது அந்த மடுவுலையோ குளத்துலேயோ குளிக்கும் பொழுது ஆடை இல்லாமல் குளிக்கக்கூடாது, சில நியதிகள்லாம் சொல்கிறா. இப்படிலாம் ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பொதுவாகவே நாமெல்லாம் வீடுகளில் ஸ்நானம் பண்ணும் பொழுதும் அந்த நெறியை கடைபிடிக்கலாம்.
இதெல்லாம் எதுக்குன்னா ஆத்மா பரிபக்குவம் அடையிறதுக்கோசரம் தான் இதெல்லாம். ஒரு நிலை வரைக்கும் நம்ம குழந்தையாக இருந்தோம், குழந்தையாகி அதுக்கப்புறம் ஒரு நிலை அடையும் பொழுது பெரியவர்களாக இருந்தோம், அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் பிறந்து நமக்கு குழந்தைகள்லாம் பிறந்து நாம் ஒரு நிலை அடைந்தோம். இந்த வாழ்க்கை இப்படியே போகக்கூடாது. ஒவ்வொரு நிலையாக கடந்து உயர்ந்த நிலையை அடையணுன்றதுக்கோசரம் தான் பெரியோர்கள் காட்டிய வழி இந்த வழி. அப்படி இந்த குழந்தைகள் அந்த மடுவுக்கு போய் பார்க்கும் பொழுது அந்த மடுவே பெருமானாக காட்சி தந்துதான். குவளை மலர்கள், செங்கமலங்கள் எல்லாம் சூழ்ந்தா மாதிரி அந்த ஜலத்தை பார்க்கும் பொழுதே அந்த ஜலமே பெருமானாக காட்சி தந்துதான். ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தைக்கு எதை பார்த்தாலும் அவளுடைய அம்மாவுடைய ஞாபகம் வந்துடும். அந்த அம்மா ஞாபகம் வரும் பொழுது அது அம்மாவையே நினச்சிட்டு இருக்கும். அது மாதிரி இந்த குழந்தைகள் பெருமானையே சிந்தனை பண்ணிட்டு பெருமானையே நினச்சிட்டு இருக்கிறதுனால இந்த குளத்தை பார்த்த உடனே பெருமானுடைய ஞாபகம் வந்துடுறது. அழகிய நீலோத்பலம்னு ஒரு புஷ்பம், ரொம்ப அற்புதமானது. தமிழகத்தில் சில பகுதிகளில் தான் கிடைக்கிறது. இந்த பூவை பிரார்த்தனை பண்ணிட்டு பெருமானிடத்தில், அம்பானிடத்தில், தாயாரிடத்தில் செலுத்தணுன்னா என்ன கேட்டாலும் கொடுத்துருவாளாம். அவ்வளோ விசேஷமான அந்த புஷ்பங்கள். அதெல்லாம் பார்க்கும் பொழுது தாயாரையும் சுவாமியும் பார்க்குற மாதிரி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் தோன்றிருக்கு. அதனால தான் அபிராமி பட்டர் அபிராமி என்றாதில் பதிவு செய்யும் பொழுது சொல்வார், காணும் இடமெல்லாம் பாசாங்குஷம் அப்படின்னு சொல்லுவாள். எங்கே பார்த்தாலும் பாசாங்குஷம் தான் தெரியறது எனக்கு. இது ஒரு நிலை. இந்த நிலையெல்லாம் நாம் அடையணுன்றதுக்கோசரம் தான் பெரிவா நமக்கு இந்த வழிகள்லாம் வகுத்து கொடுத்துருக்கா. அந்த மடு அதோடு மட்டும் இல்லையா, பறவைகள்லாம் பறந்து போகிறதாம். பறவைகள் பறக்கிறதோடு இல்லை, அந்த ஜலத்தில் பாம்புகள்லாம் ஊர்ந்து செல்றதாம். இதெல்லாம் பதிவு செய்கிறார். அதோடு மட்டும் இல்லை, உடனே குறிப்பிடுறார், மலம் கழுவார் சார்த்தனினால். அங்கே எல்லாரும் குளிக்க வராலாம். அங்கே குளிக்க வரான்னு சொல்லி பதிவு பண்ணி விட்டுறா. குளிக்கிறது எதற்குன்னா சரீர சுத்தி மட்டும் இல்லை, ஆத்ம சுத்தி அடையணும், ஆத்மா பரிமுக்கம் ஆகணும்னு சொல்லி தான் குளிக்கணும். மானசீக பூஜைன்னு ஒரு நிலை உண்டு. ஒவ்வொரு பெரிவாள்லாம் சொல்லும் பொழுது சொல்லிக் கொடுப்பா. அந்த மானசீக பூஜைன்றது நாம் மனத்துக்குள்ளே இறைவனை ஸ்தாபிதம் பண்ணி இறைவனை நினச்சி பூஜை பண்ணுறது. ஆகமங்களில் சைவ ஆகமங்கள்லாம் சொல்லும் பொழுது அந்தர்யாகம்னு சொல்லுவாள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய வாயிலார் பெருமான் வழிபாடு பண்ணிட்டு இருந்தாராம். அதனால தான் வாயிலாருக்கு சொல்லும் பொழுது முக்தி கிடையாது, ஏன்னா அவர் நித்தம் பூஜை பண்ணிட்டு சுவாமியை தியானம் பண்ணிகிட்டே இருந்தார் அப்படின்னு சொல்லுவாள். அப்படி அந்த அந்தர்யாகமாக அந்த பூஜை பண்ணும் பொழுது சரீரத்தில் விட்டுக்கிற ஜலமே பெருமானுக்கு அபிஷேகமாக போகிறது. ஆக அந்த குளிக்கிறதுன்றது வெறும் உடம்பை சுத்தம் பண்ணுறது மட்டும் இல்லை, ஆத்ம சுத்தியும் கிடைக்கணும்ன்றது தான் நம்ம பெரியவாள்லாம் வகுத்து கொடுத்துருக்கா. அதே மாதிரி திருக்குளங்கள்லாம் போனோம்னா அந்த குளத்துடைய அழகெல்லாம் தரிசனம் பண்ணோம். ஒவ்வொரு குளத்துலேயும் நம்ம பெரியவாள்லாம் ரொம்ப அற்புதமாக அந்த சக்தி மானுடத்துக்கு பயன்படணுன்ற மாதிரி அமைச்சிருக்கா. நம்ம திருக்குளத்தை எடுத்துட்டேன்னா அதில் 36 படிகள் இருக்கும். 36 தத்துவங்களும் 36 படிகளாக இருக்குது. சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப எளிமையாக இந்த சைவ சித்தாந்த கொள்கையெல்லாம் நமக்கு பெரிவாரெல்லாம் எளிமையாக நம்மளுடைய கோவில் வழிபாட்டிலேயே அதை வகுத்து கொடுத்துருக்கா. எந்த ஒரு ஆலயத்துக்கு போனாலும் உடனே போய் பெருமானை தரிசனம் பண்ணக்கூடாது. முதல்ல பெருமானுடைய ஆலயத்தில் நுழைஞ்ச உடனே கணபதியை தரிசனம் பண்ணோம், சிவகுமாரர்களான முருகனை தரிசனம் பண்ணோம், அப்புறம் தாயாரை தரிசனம் பண்ணோம், அந்த பெருமானை தரிசனம் பண்ணோம். பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அருளாளர்களை தரிசனம் பண்ணோம். அருளாளர்களை தரிசனம் பண்ணால் மட்டும் போராது, அந்த ஆலயத்துடைய ஸ்தல விருட்சம், ஸ்தல தீர்த்தம் இதெல்லாம் தரிசனம் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் ஆகம நெறிகள் பிரகாரம் சைவ சித்தாந்தங்கள்லாம் இதில் உள்ளடக்கி பண்ணியிருக்கா. அப்படி பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு திருக்குளத்தில் 36 படி இருக்கும். நம்ம திருக்குளம் கபாலி தீர்த்தம் ரொம்ப விசேஷமானது. நம்ம கபாலீஸ்வரரை சுற்றி 13 தீர்த்தங்கள் இருந்திருக்கு. அந்த தீர்த்தங்களில் ஒரே ஒரு தீர்த்தம் இப்போ கபாலி தீர்த்தம் ஒண்டி தான் இருக்குது. இந்த 13 தீர்த்தங்களையும் திருமயிலை தலபுராணத்தில் பதிவு பண்ணுறா. ரொம்ப விசேஷமான இது தீர்த்தம். அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண வருவாரை தவிர
அதோடைய அழகு, அதோடைய அமைப்புகள்லாம் யாருமே சிந்திக்கிறதில்ல. இந்த குழந்தைகள் அதை பதிவு பண்ணுறது. எங்கள் பிராட்டியும் எங்கனும் போன்றிசைந்து பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு கலந்து ஆர்வரிக்க. இந்த குழந்தைகளாக தன்னை பாவனை பண்ணிக்கணும்னு சொன்னோம். அப்படி குழந்தையாக நம்ம பாவனை பண்ணிட்டு போகும்போது எந்த ஒரு செயல் செய்தாலும் அது இறையோட சேர்ந்து வரும். அதனால தான் ராமகிருஷ்ணபுரம் சார் அடிக்கடி குறிப்பிடுவார், நீ இந்த உலகத்தில் போராடுற, இந்த உலகத்தில் வாடுறேன்னு சொன்னேன்னா ஒரு கை சுவாமியை பிடிச்சிக்கோ, சுவாமியுடைய பாதத்தை பிடிச்சிக்கோ, இன்னொரு கையால் இந்த உலகத்தில் வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி வழிகாட்டுறார். ஆக நாம் சுவாமியோட இணைஞ்சு இருந்தோம்னா நமக்கு எந்த விதமான சங்கடங்களும் வராது. வாழ்க்கை செம்மையாக இருக்கும். வாழ்க்கை செம்மையாக இருக்கணும் தான் ஒவ்வொருத்தரும் நினைக்கிறது. அதை எளிய வடிவில் நம்ம பெரியோர்கள் வழிகாட்டுறா. இதில் அம்பாளை கூப்பிடுறா. ஏன்னா தாயார் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்வும் கிடையாது. 36 தத்துவங்கள் சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது 35ஆவது தத்துவமாக சொல்லும் பொழுது சக்தினி பாதம்னு பதிவு பண்ணுவார். சக்தினி பாதம்னு சொல்லி சொன்னோம்னா தாயார் நமக்கோசரம் பெருமானிடத்தில் முறையிடுவாராம். இன்றைக்கி நாமெல்லாம் கோவிலுக்கு போகிறோம், தரிசனம் பண்ணுறோம், சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு வரோம், கபாலீஸ்வரரை பார்க்குறோம், கற்பகவள்ளி தாயாரை தரிசனம் பண்ணுறோம். கபாலீஸ்வரர் உள்ளேயே, கோவிலுக்குள்ளேயே அந்த கர்ப்பகிரகம் பக்கத்திலேயே ஒரு தாயார் இருப்பாள். எல்லா சிவாலயத்திலையும் தாயார் இருப்பாள். கர்ப்பகிரகத்தில் சுவாமியை ஒட்டினா பிறகு இந்த தாயார் இருப்பாள். ரொம்ப விசேஷமானவள் இந்த தாயார். போகசக்தின்னு சொல்லுவாள். இந்த தாயார் என்ன பண்ணுவா, சுவாமி இடத்துல சொல்லிகிட்டே இருப்பாளாம், இந்த பக்தன் வந்திருக்கான், கோவிந்தராஜன் வந்திருக்கான், பாருங்கோ அப்படின்னா சுவாமி ஒரு நிமிஷம் கண்ணை திறந்து பார்ப்பாளாம். இப்படி சுவாமி கிட்டக்கிற நமக்கோசரம் பேசிகிட்டே இருப்பாளாம். ராஜராஜன் வந்திருக்கான், இப்படி ஒவ்வொரு பேராக சுவாமி இடத்துல போய் சொல்லுவாளாம். அப்போ சுவாமி கண்ணுழிச்சு ஆசீர்வாதம் பண்ணுறானா. ஏன்னா சுவாமி எப்பொழுதும் சிவத்தியானத்தில் இருப்பான். சிவஞான போதம்னு ஒரு நூல் சிவஞான சித்தியார்ன்றவர் பண்ணியிருக்கார். அதில் பதிவு பண்ணும்போது சொல்லுவாள், மண்ணுயிர்கள் தன்னுயிர் சார வேண்டும் என்பதே இறைவன் திண்ணம் அப்படின்னு சொல்லுவாள். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் தன்னிலையை அடையணும், தன்னை மாதிரியே இருக்கணும்னு சுவாமி ஆசைப்படுவானா. நாமெல்லாம் இருக்கோம், நம்ம குழந்தைகள் நம்ம பிறந்த குழந்தைகளை நினைக்கும் பொழுது நம்மளை விட உயர்வாக இருக்கணும், நம்மளை மாதிரியே இருக்கணும், சிறந்திருக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா. நினைப்பு தான் நம்மளுடைய குழந்தைகளை தான் மாற்றும். இன்றைக்கி குழந்தைகள்லாம் நம்ம சொல்ல பேச்சு கேட்கல அப்படின்னு வருத்தப்படுறோம். இந்த வருத்தம்லாம் படவே வேண்டாம். மதம் நமக்கு வழிகாட்டுறது, சுவாமி நமக்கு வழிகாட்டுறான். சுவாமி என்ன சொல்கிறான், நீ நினச்சிட்டே இரு, அது மாறும். அப்போ அந்த குழந்தைகள்லாம் மாறணும், இந்த குழந்தைகள்லாம் சுரக்கியமாக இருக்கணும், நல்ல நெறியில் இருக்கணும்னு நாம் நினச்சாலே அந்த நினைப்பே அந்த குழந்தைகளை மாற்றும். அமெரிக்காவில் குழந்தை இருப்பான், நாம் இங்கே இருப்போம், அவன் சாப்பிட்டானா இல்லையான்னு சிந்தனை பண்ணுவோம். அந்த சிந்தனை, அந்த சக்தி உடனே அவன் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளும்போது கேட்பான், அம்மா என்னை நினச்சிட்டே இருந்தியா, உன் ஞாபகமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவான். நினைவுகளுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. அதனால் இந்த குழந்தைகள் இப்படி இருக்காதேன்னு நாம் நினச்சோம்னாலே அது நினைவே அந்த மாற்றும். அந்த நிலையை அடையணுன்றதுக்கோசரம் தான் அந்த நினைவு இறைவனாக, எல்லோருமே இறைவனாக, எல்லாம் இறைவன் 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 மாறும் பொழுது நாம் அந்த உயர்ந்த நிலைக்கு அடையணுன்றதுக்கோசரம் தான் அழகாக இந்த பாடல்களை அமைச்சிருக்கார் மாணிக்கவாசக பெருந்தகை. சாதாரணமாக குளத்தில் போய் குளிக்கும் பொழுது பாய்ந்து பாய்ந்து குளிக்கணும்னு சொல்கிறார். இப்போ தேங்கி இருக்கிற மடு மாதிரி குளம் மாதிரி இருக்கிற நீரோடைகள்லாம், நீர் இருக்கும் இடங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணோன்னா மழைக்காலத்தில் பார்த்தேன், பனிக்காலத்தில் பார்த்தேன்னா அந்த ஜலம் கொஞ்சம் சூடாக இருக்கும், மிதமான சூடாக இருக்கும். இதே கோடை காலங்களில் போய் ஸ்நானம் பண்ணோன்னா குளிர்ந்து இருக்கும். இது நீருடைய தன்மை. நான் பாஞ்சி வர ஓடிக்கொண்டிருக்கிற நதியை சொல்லலை, இது ஒரு மடுவாக குளமாக இருக்கக்கூடிய நீர்நிலைகளெல்லாம் ஸ்நானம் பண்ணவாளுக்கு தெரியும், குளித்தவாளுக்கு தெரியும். அந்த தண்ணியில் போய் குடிக்கும் பொழுது அதை பதிவு பண்ணுறார். பொங்கு மடுவில் புகை பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்பு சிலம்பு.
அந்த குழந்தை பாவத்திலேயே இருக்கிறதுனால வார்த்தைகளும் அப்படி வருது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாம் ரசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி அந்த ஜலத்தில் குழந்தைகள்லாம் குளிக்கிறதான், அந்த குளிக்கிறதுனால உடலில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுன்றதையும் பதிவு பண்ணுறான். சொல்லி கடைசியில் இது மாதிரி இந்த புனலில் ஆடுறது நம்மளுடைய ஆத்ம சுத்திக்கும் சரீர சுத்திக்கும் ஒரு ஹேதுவாக இருக்கணும், ஒரு நல்ல நெறியை காட்டணும், இறைவனை நினைக்கணும்ன்றதோடு பதிவு பண்ணி 13வது பாடல் பூர்த்தி பண்ணுறார். அடுத்தது 14வது பாடல். இந்த 14வது பாடலில் சொல்லும் பொழுது காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட முண்டின் குழாமாட அப்படின்னு பதிவு பண்ணுறான். ஸ்நானம் பண்ணும் பொழுது அதுதான் குழந்தைகளுடைய தன்மை. ஒரு குழந்தை இருக்குன்னா அந்த குழந்தை என்ன பாவிக்கிறதோ அதை தான் பார்க்கும். அது யானையை பற்றி செய்தி கேட்டிருக்குதுன்னா இதுதான் திருமந்திரத்தில் திருமூல தேவநாயனார் பதிவு பண்ணும்பொழுது சொல்லுவார், மரத்தை மறைத்தது மாமர யானை. ஒரு குழந்தைகிட்டக்க யானையுடைய மரச்சிற்பம் பண்ணி கொடுத்தாராம். அது பார்க்கும் பொழுது அந்த குழந்தைக்கு அது சிற்பமாக தெரியாது. அதை பார்க்கும் பொழுதே யானை நிற்கிற மாதிரி இருக்கும். உடனே அது யானையாக தான் பாவிக்கும். அது மாதிரி பெருமான கோவில் பார்க்கும் பொழுது நாமெல்லாம் ஆலயத்துக்கு போகிறோம். ஆலயத்தில் போகும்பொழுது பெருமான் ஏதோ ஒரு சக்தியோட பெரிய உருவத்தோடு எங்கேயோ இருக்க இல்லை. ஏன்னா பிற மதங்கள்லாம் குறிப்பிடும் பொழுது இறைவன் எங்கோ இருக்கிறதாகவும் பரம மண்டலத்தில் அங்கே இருக்கா மாதிரி இங்கே இருக்கா மாதிரிலாம் கல்பிதம் பண்ணி பேசுகிறார். ஆனால் நம்மளுடைய மதம் சனாதனமான மதம் அதை சொல்லலை. நம்ம கூடயே இருக்கான்னு சொல்கிறோம். ஒன்றாய் உடனாய் நம்ம கூடயே இருக்காளாம், நம்ம கூடயே இருந்து நமக்கு வழிகாட்டுறாளாம். அதோடு மட்டும் இல்லை, நம்ம அவருடைய ஆத்மசக்தியாகவும் இருக்காளாம், ஆத்ம பலமாகவும் இருக்காளாம். ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லும் பொழுது சொல்வார், ஸ்ரீமத் பாகவதத்தில் பார்க்கடல் கடைகிறான். அந்த பார்க்கடல் கடையும் பொழுது அசுர சக்தியும் தேவசக்தியும் இணைஞ்சு அந்த பார்க்கடலில் கடையிறது. அப்படி கடையும் பொழுது சோர்வு ஏற்பட்டுருக்கு. அந்த சோர்வு ஏற்படும் பொழுது பெருமாள் என்ன பண்ணாராம், நாராயணன் அந்த தேவர்களுக்குள்ளேயும் அசுரக்குள்ளேயும் ஒரு சக்தியாக ஆத்மசக்தியாக இருந்து அந்த பார்க்கடல் கடையிறதுக்கு அனுகிரகம் பண்ணாராம். அதோடு மட்டும் இல்லை, இந்த பார்க்கடலை மத்தை வச்சு கடைகிறா, மந்திர மலையே மத்தா வச்சு கடைகிறா. என்றைக்குமே ஏதாவது ஒன்று கடையும் பொழுது அது மேலே ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கணும். அழுத்தம் இருந்தால் தான் அது கடையும் பொழுது அந்த நடுகோலாகப்பட்டது உள்ளே போகாது. இந்த மந்திர மலை ஆடுறது. அப்போது நாராயணனே என்ன பண்ணுறாரா, மேலே கை வச்சு அழுத்துறாராம். அதோடு மட்டும் இல்லை, இவளை உற்சாகப்படுத்துகிறாராம். இதெல்லாம் ஸ்ரீமத் பாகவதத்தில் வருது. உற்சாகப்படுத்துகிறாராம். இழு, அவளை பார்த்து நீ இழு, பொருள்லாம் வரணும், இழு இழு, உற்சாகப்படுத்துகிறான். அப்படி பெருவாள் எல்லா விதத்திலையும் அனுகிரகம் பண்ணுற மாதிரி பெருமானும் நமக்கு ஒன்றாக இருந்து நம்ம கூட இருந்து நம்மளுடைய செயல்பாடுகள் எல்லாம் செய்யறதுக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கார். அதனால் பெருமானால் தான் எல்லாமே, பெருமான் தான் நமக்கு எல்லாம் வழிகாட்டியாகவும் இருக்கார். இதில் சொல்லும் பொழுது காதார் குழலாடர் பைம்பூன், அதாவது இந்த குழந்தை குளிக்கும் பொழுது இந்த கூந்தல்லாம் ஆடுறதான், கழுத்தில் போட்டுருக்கிற ஆபரணங்கள்லாம் ஆடுறதான், அந்த கூந்தலில் இருக்கக்கூடிய பூக்கள்லாம் ஆடுறதான். அதெல்லாம் கவிதையுடைய ரசம். அந்த கவிதை ரசத்தெல்லாம் நம்ம ரசிக்கணும். அப்படி ஆடும் பொழுது இந்த கூந்தலில் இருக்கக்கூடிய வண்டுகள், இந்த பூவை தேடி வரக்கூடிய வண்டுகள்லாம் விலகிறதான். சீத புனம்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள்பாடி அப்பொருளாம் ஆபாடி அப்படின்னு சொல்கிறான். இந்த புனல் குளுமையான இந்த நீர்நிலையில் நாமெல்லாம் குளிக்கணும். இது குளிக்கும் பொழுது சுவாமியை நினச்சி பாடிகிட்டே இருக்கணும் என்ன பதிவு பண்ணுறான். இந்த ஸ்நானம் பண்ணுறோம்னா அப்படியே வெறுமை குளிக்கக்கூடாது, ஏதாவது சொல்லிகிட்டே பண்ணணும். இதுதான் பெரியோர்கள்லாம் நமக்கு வகுத்திருக்கா. வேதங்களில் சொல்லும் பொழுது அகமர்ஷண சூக்தம்னு ஒன்று உண்டு. குளத்தில் போய் குளிக்கும் பொழுது நீரில் முழுகி இந்த சுத்தத்தை பாராயணம் பண்ணுவா. ரொம்ப விசேஷமானது. இந்த சுத்தத்துடைய அர்த்தமே என்னன்னா, ஜனங்கள்லாம் நீருக்கோசரம் கஷ்டப்படக்கூடாது,
ஜலம் எல்லாருக்கும் கிடைக்கணும், இந்த உலகத்தில் நீர் நிரம்பி இருக்கணும், எந்த விதமான ஜலத்துக்கு எந்த விதமான குறைகளும் வரக்கூடாதுன்றது தான் இந்த பிரார்த்தனை. வேதமாதா எல்லாருடைய கோரிக்கைகளும் நிறைவேறத்துக்கும் வழி காமிச்சிருக்கா. அதே சமயத்தில் இந்த உலகம் க்ஷேமமாக இருக்கணும், இந்த உலகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் சௌக்கியமாக இருக்கணும்னு நிறைய வேத சூக்தங்கள் வேத மந்திரங்கள்லாம் கற்றுக் கொடுத்துருக்கா. அந்த நிறைய வரக்கூடியது தான் இந்த அகம்ஷ சூக்தம்னு சொல்லக்கூடியது. ஞானசம்பந்த பெருமானுடைய தகப்பனார் சிவபாத ஹிருதயர்னு பேர். அந்த சிவபாத ஹிருதயர் நித்தம் சீர்காழி குளத்தில் ஸ்நானம் பண்ணும் பொழுது மூச்சை அடக்கி அந்த ஜலத்துக்குள்ளே அந்த அகமர்ஷண சூக்தத்தை சொல்வாராம். அது மாதிரி சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு ஸ்நானம் பண்ணுறதுக்கு குளிக்கிறதுக்கோசரம் போகிறார். அப்படி போகும்பொழுது ஞானசம்பந்த பெருமானும் வரேன்னு அடம் பிடிக்கிறார். ஞானசம்பந்த பெருமானை கரையில் உட்கார வச்சுட்டு இவர் உள்ளே போய் ஸ்நானம் பண்ணுறச்சே அந்த சூக்தத்தை சொன்னாராம். இதை பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பதிவு செய்கிறார். அப்படி விசேஷமானது வேதம். அந்த வேதத்தை சொல்லிட்டு ஸ்நானம் பண்ணணும் சொல்லி வகுத்து கொடுத்துட்டா பெரியவா. அதனால் நாமெல்லாம் ஸ்நானம் பண்ணும் பொழுது பெருமானை நினச்சிட்டு ஸ்நானம் பண்ணணும். இதெல்லாம் ஒவ்வொரு படிகள். இப்போது நம்ம ஒரு பயணம் பண்ணுறோம், ஒரு விமானத்தில் பயணம் பண்ணுறோம்னா அதுக்கு சில நெறிகள் சொல்கிறா. என்ன சொல்கிறா? வண்டியில் ஏறி உட்கார்ந்தோடனே இடுப்பில் பெல்ட்டை போட்டுக்கோ, இப்படி உட்காரு, அப்படி உட்காரு, இன்னும் நமக்கு வழிகள்லாம் காட்டுறான், வழிமுறைகள்லாம் காட்டுறான். அது மாதிரி நம்மளுடைய மதமாகப்பட்டது இந்த ஆத்மா மேன்மேலும் பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு இறைவனை அடையணுன்றதுக்கோசரம் சில வழிகள்லாம் காட்டுறது. அந்த வழிகளில் குடிக்கிறதுன்றது ஒரு விசேஷம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்தானங்களுடைய மகிமை தான் சொல்லிகிட்டே இருக்கான். ஐப்பசி மாதம் எடுத்துட்டோம்னா துலாஸ்தானம்னு சொல்லுவாள். விடிய காலம்பரில் காவேரியில் போய் ஸ்தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாள். துலாஸ்தானம் துலா மாதம்னு சொல்லுவாள். அப்படி துலாஸ்தானம் பண்ண முடியாதவெல்லாம் என்ன பண்ணலான்னா வீட்டிலே குளிக்கும் பொழுதே அந்த சொம்பு கடைசியாக நம்ம மேலே விட்டுக்கிற சொம்பை காவேரியாக நினச்சி குளித்தாலே போதும். காவேரியில் நீராடிய பலன் கிடைச்சிடும். காவேரியில் நீராடுறது அவ்வளோ விசேஷம். அதுக்கு அடுத்து கார்த்திகை மாதம் எடுத்துட்டாலும் அதுலேயும் விழாக்கள் சொல்லி அந்த விழாக்கள் மூலமாக ஸ்தானத்தை பற்றி சொல்கிறார். ஒவ்வொரு கடை ஞாயிறுன்னு சொல்லுவாள். கடை ஞாயிறு ஸ்தானம்னு சொல்லுவாள். ஒவ்வொரு கடைசி ஞாயிற்றுக்கிழமையும் கார்த்திகை மாதத்தில் விருச்சிக மாதம்னு பேர் அந்த மாதத்துக்கு. அந்த விருச்சிக மாதத்தில் இன்றைக்கும் கேரள தேசத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொண்டாடுவாள். இந்த விருச்சிக மாதத்தில் மழை வந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாள். ஏன்னா விருச்சிக மாதத்தில் மழை பெய்யும் பொழுது வீட்டில் கிணறு இருந்ததுன்னா அந்த கிணறுனா அந்த ஜலம் விழணும், அந்த மழை ஜலம் விழணும். விழுந்துருதுன்னா அந்த கிணத்துல வத்தவே வத்தாதுன்றது அவளுடைய நம்பிக்கை. ஆக அந்த விருச்சிக மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சூரிய பகவானை நினச்சி ஸ்நானம் பண்ணணும்னு வாக்கியம் இருக்குது. அதனால தான் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வேலூருக்கு பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு வேலூருக்கு பக்கத்தில் விரிஞ்சிபுரம்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. அந்த விரிஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா கடைநாயிரும் பொழுது சிம்மக்குளம்னு ஒரு குளம் இருக்குது. யார் யாருக்கெல்லாம் வம்ச அபிவிருத்தி இல்லையோ அவெல்லாம் அந்த சிம்மக்குளத்தில் போய் ஸ்நானம் பண்ணி குளித்து கோவிலில் படுத்துக்க சொல்லுவாள். எந்த கோவிலையும் படுத்துக்கிறதுன்றது கிடையாது. கோவிலில் படுக்கக்கூடாது, கோவிலில் கால் நீட்டக்கூடாது, கோவிலில் சிலதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்கிறது. நமக்கு கோவிலில் போய் வழிபாடு பண்ணுறோம், ஆராதனைகள் பண்ணுறோம், எல்லாம் பண்ணியும் நமக்கு மனசு அமைதி கிடைக்கலன்னா இது மாதிரி செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகள் தான். அந்த தவறுகளுக்கு பெருமான் அதை கழிக்கணும், அதை தீர்வு பண்ணணுன்றதுக்கோசரம் தான் இந்த மாதிரி சங்கடங்கள்லாம் கொடுத்து நம்மளை மாற்றுவார். அதனால் பெருமான் கருணையானவன் தான். அப்படி சொல்லும்பொழுது சில இடங்களில் போய் படுத்துக்கலாம் அனுமதிக்கிறான். அது மாதிரி விரிஞ்சிபுரத்தில் போய் படுக்கும் பொழுது பெருமான் கனவுல சில பேருக்கு நெல் பொறி கொடுக்குற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பால் கொடுக்குற மாதிரி இருக்கும், சில பேருக்கு பாலாடை கொடுக்குற மாதிரி இருக்கும். உடனே அடுத்த வருஷத்துக்குள்ள அந்த குழந்தைகளுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படுத்தும். அதே மாதிரி இந்த கார்த்திகை மாதத்தில் சொல்லும் பொழுது ஸ்ரீவாஞ்சியம்னு ஒரு ஸ்தலம் சொல்லுவார். யமனையே வாகனமாக வச்சுட்டுருக்கார் சுவாமி, கும்பகோணத்து பக்கத்தில் இருக்குது. அந்த ஸ்ரீவாஞ்சியத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் யம தீர்த்தம் இருக்குது. அங்கே போய் தீர்த்தம் கொடுப்பாராம். அந்த குளத்தில் குளித்தாலே போதும் நமக்கு நல்ல நிலை கிடைக்கும்னு சொல்கிறது.
அந்த வரிசையில் தான் இந்த மார்கழி மாதம் மார்கழி நீராடல் சொல்லி பதிவு பண்ணுறார். வேத பொருள்பாடி அப்பொருளாம் ஆபாடி சோதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி. வேதம் வந்து பெருமாளை விளக்கக்கூடியது. இப்போ பெருமாளை தெரிஞ்சுக்கணும்னு நாம் ஆசைப்பட்டோம்னா வேதம் இருக்கணும். எந்த ஒரு பொருளை ஒரு நிர்ணயம் பண்ணுறதுன்னா அது வேதம்தான். ஆதிசங்கர பகவத்பாதால் பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதுகிறார். பாஷ்யம் எழுதின உடனே அந்த காலத்திலலாம் ஏதாவது ஒரு மூவ் பண்ணணும்னா காசியில் வாரணாசிக்கு தான் போனோம். காசியில் போகும்பொழுது அந்த காசியில் நிறைய படித்த பண்டிதர்கள் மேலானவர்கள்லாம் இருப்பார். அந்த இடத்துல போய் அதை நிரூபித்தாதான் அதை ஒத்துப்பார். அது மாதிரி இவர் காசிக்கு வந்து பிரமாணம் பண்ணி அதை நிர்ணயம் பண்ணும் பொழுது வேதத்திலேருந்து சொல்கிறார். ஒரு பிரம்மசூத்திரம் சொல்கிறோம், ஒரு நூல் சொல்கிறோம்னா சும்மா நாம் மாதிரி எழுதிட முடியாது, அதுக்கு பிரமாணம் இருக்கணும். அந்த பிரம்மசூத்திரத்துக்கு பிரமாணம் வேதத்திலேருந்து சொல்கிறார், கீதையிலேருந்து சொல்கிறார், உபனிஷத்துக்கள்லேருந்து ஆதாரம் காட்டி அதை நிர்ணயம் பண்ணுறார். அது மாதிரி வேதம் வந்து பெருமானை விளக்க பெருமானை நமக்கு தெரியக்கூடிய அளவில் விளக்கக்கூடியது. அதனால் அந்த வேதத்தை பொருள்பாடி வேதத்தை சொல்லணும்னு சொல்லலை. வேதத்தை சொல்கிறதுக்கு சில அதிகாரங்கள்லாம் சொல்கிறார். அதுக்கு ஒரு நியதிகள் சொல்கிறார். அந்த நெறியில் வேதத்தின் பொருள்பாடி அந்த அர்த்தத்தெல்லாம் பாடணும், நினைக்கணும். அப்பொருளாம் ஆவாடி ஜோதி திறம்பாடி. பெருமான் என்றைக்குமே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். கோவிலில் ஆராதனைகள் பண்ணும் பொழுது பெருமானிடத்தில் பதமந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த பதமந்திரம்ன்றது ஆகம சாஸ்திரங்களில் சொல்லக்கூடியது. அதில் சொல்லும் பொழுது பரம்பொருள் ஜோதி ஸ்வரூபமாக இருக்காராம், ஜோதி வடிவாக இருக்காராம். அதுதான் எளிமையான தமிழில் சொல்கிறார். ஜோதி திறம்பாடி அந்தமாம் ஆபாடி ஜோதிக்கு நம்மை வளர்த்தெடுத்த பொய்களை. அதாவது அந்த இதெல்லாம் பாடும் பொழுது இதெல்லாம் நமக்கு உறுதுணையாகவும் நமக்கு உள்ள ஒரு சக்தியாக உண்டக்கூடிய சக்தி பெருமாட்டி இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கெல்லாம் நாம் ஒரு புஷ்பம் எடுக்கிறோம், அந்த பூவை பார்த்தேன்னா அதில் ஆண் பாகமும் இருக்கும், பெண் பாகமும் இருக்கும். ஏன்னா மாதுள பாகனுடைய சக்தி அது, பெருமானுடைய சக்தி. பெருமான் தாயாருக்கு ஒரு பாகம் கொடுக்கும் பொழுதே எல்லா பொருள்களையும் நீக்கமர நினச்சிட்டாராம். அதனால தான் மனுஷாலில் பார்க்கும் பொழுது கூட பெண் தன்மையும் இருக்கும், ஆண் தன்மையும் இருக்கும். ஆண் தன்மை சில இடங்களில் வெளிப்படும், சில இடங்களில் பெண் தன்மையும் இருக்கணும். ஆக ரெண்டுமே சேர்ந்தது தான் மனித வடிவம். அந்த இதில் பெண் வடிவாக இருக்கக்கூடியவர்கள் தாயார். தாயார் தான் நமக்கு. தாயார் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க, குழந்தைவன் எவ்வளோ தப்பு பண்ணிட்டான், பரவாயில்ல போனால் பிறகு இன்றைக்கி ஒரு கஷ்டம்னு வந்திருக்கான், அவனுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கோ அப்படின்னு சுவாமி கிட்டக்க சண்டை போடுவாங்க. அதனால தான் முதல்ல போய் ஆலயங்களில் தரிசனம் பண்ணும்போது தாயாரை தரிசனம் பண்ணோன்ற சம்பிரதாயம் வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் என்ன சிறப்புன்னா, ஞானசம்பந்த பெருமான் வழிபாடு பண்ணுறதுக்கோசரம் வரார் திருமயிலாப்பூருக்கு. அப்படி வரும்பொழுது முதல்ல கிழக்கு கோபுரம் வாசல் வழியாக தான் நுழைஞ்சாராம். சுவாமி எங்கே இருந்தார், அங்கே இருந்தார், இங்கே இருந்தார்ன்ற வாக்கியங்கள்லாம் நம்ம போக வேண்டாம், அந்த சர்ச்சனைக்கெல்லாம் போக வேண்டாம். எளிய வடிவத்தில் நம்மளுடைய செக்கிழார் பெருமான் பதிவு பண்ணுறார் பெரிய புராணத்தில். அப்படி பண்ணும் பொழுது கிழக்கு துவாரம் வழியாக உள்ளே வந்திருக்கார். கிழக்கு துவாரம் வழியாக உள்ளே வந்தோன்னா யார் முதல்ல இருக்கார்? பிள்ளையார் இருக்கார். அவரை தரிசனம் பண்ணோம். அப்புறம் முருகன் பெருமானை தரிசனம் பண்ணோம். அப்புறம் அந்த பாடலையே பதிவு சொல்லும் பொழுது தாயாரை தரிசனம் பண்ணாராம். தாயாரை தரிசனம் பண்ணி பெருமானை போய் தரிசனம் பண்ணுறார். ஏன்னா தாயார் சக்தி கொடுக்கணும், சக்தி கொடுத்தாதான் அந்த குழந்தையை உயிர்ப்பிக்க முடியும். குழந்தையை உயிர்ப்பிக்கிறதுக்கோசரம் அந்த சக்தி வேணும். அந்த சக்தியை கொடுக்கறதுக்கோசரம் முதல்ல தாயாரை போய் தரிசனம் பண்ணுறார். தாயாரை தரிசனம் பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தோடு கபாலீஸ்வர பெருமானை போய் பார்க்குறார். கபாலீஸ்வர பெருமானிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணுறார். இந்த மாதிரி வந்து அந்த அடியவர், அவருக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, இந்த கஷ்டத்தை நான் நிவர்த்தி பண்ணணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணு அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு பாடல் பாடும் பொழுது 10 பாடல்கள் ரொம்ப அற்புதமாக பதிவு பண்ணிட்டார். பதிவு பண்ணி பாடி முடிக்கும் பொழுது அந்த குழந்தை எழுந்து வந்துடுறார். ஆக எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தாயாருடைய கருணை நமக்கு வேணும்.
அதனால தான் அடியார்கள் பதிவு பண்ணும்போது சொல்வா, ஏகம்பர் துணை நின்றாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அப்படின்னு சுவாமி கிட்ட போற்றி சொல்வா. அதெல்லாம் பாடணும், அதெல்லாம் நினைக்கணும். அந்த பொய்வலை பாதம் திறம்பாடி பாதத்தை சொல்லும் பொழுது மணிவாசக பெருந்தகை பாதத்தை காட்டி தான் சுவாமி ஆட்கொண்டார். நானோயோ தவம் செய்யேன் சிவாயே எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனதுள்ளம் போந்து அடியாருக்கு அருள் செய்தான், மூணாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்ததென்று வெறுத்திடவே அப்படின்னு பதிவு பண்ணுவார். சுவாமி தானாக வரானாம், அந்த பாதத்தை தான் காட்டுறார். அந்த பாதத்தை காட்டுறதுனால பெருமான் இல்லத்தில் அவருக்கு அதை எல்லா பாடல்களையும் பதிவு பண்ணுறார். எல்லா இடத்துலையும் பாதத்தை பற்றி ரொம்ப கொண்டாடி சொல்வார். ஏன்னா அந்த பாதத்தை தேடணுன்றது தான் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடைந்தார்கள். அப்படி விசேஷமானது பாதம். அந்த திருப்பாதத்தை சொல்கிறார். சொல்லி அந்த பாதத்தை நம்ம போடணும் சொல்கிறா. இந்த நிகழ்வுகள்லாம், இந்த விழாக்கள், இந்த இதெல்லாம் எதுக்கு பண்ணியிருக்காங்கன்னா பெரிய காரணத்தோடு பண்ணியிருக்காங்க. சில பேருக்கு எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சிந்தனைகள், என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி ஏற்படாது. ஏதாவது ஒரு குறைகள் இருக்க மாதிரி இருக்கும். மனசில் ஏதாவது ஒரு விதமான தாக்கம், ஒரு விதமான இரக்கம் இருந்துகிட்டே இருக்கும். எது பண்ணாலும் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிறவாள்லாம் இது மாதிரி நிகழ்வுகள், நிகழ்ச்சிகள் இதெல்லாம் போய் நாம் இருக்கும் பொழுது நம்மளையும் அறியாமல் நம்மளுடைய மனமாகப்பட்டது ஒரு நிமிஷம் அதில் போய் ஓன்றும். அது போருன்றார் ஆன்மீக பெரியவர்கள்லாம். நம்மளுடைய பெரியோர்களான வழிகாட்டிகளான அடியார் பெருமக்களும் நாயன்மார்களும் சொல்கிற கருத்து இதுதான். நீ வந்து ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், ஒரு நொடி அவரை நினைச்சா கூட போகிறோம்னு சொல்கிறார். ஸ்ரீமத் பாகவதத்தில் நீ நமஸ்காரம் பண்ணணுன்ற அவசியம் இல்லைடா. பின்னாடி பலப்பிரதானம் பலஸ்துதின்னு சொல்லுவாள். அந்த வரஸ்துதியில் சொல்லும் பொழுது சொல்லுவாள், நீ நமஸ்காரம் பண்ணணும்னு இல்லை, பிறண்டு படுத்தாலே இறைவன் எனக்கோசரம் நமஸ்காரம் பண்ணுறான், இந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணுறது பார் ஆசீர்வாதம் பண்ணுவாளாம். இந்த கைகளை நம்மளையும் அறியாமல் கூச்சா கூட நாம் வணக்கம் சொல்கிறோம், நமஸ்காரம் பண்ணுறோம் அப்படின்னு சுவாமி நினச்சிப்பானாம், ஆசீர்வாதம் பண்ணுவானாம். அப்பேற்பட்ட விசேஷமானவர் சுவாமி. இந்த சுவாமியுடைய இயக்கத்தினால தான் இந்த உலகங்கள்லாம் இயங்குறதுன்றதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த பாடல்களில் சொல்லும் பொழுது மழையை பற்றி சொல்வா. மழையை பற்றி சொல்லும் பொழுது மழையை போற்றி சொல்வா. மழை பெய்யணும், உலகம் சுபீட்சமாக இருக்கணும். இந்த பாடல்களிலே காப்பெல்லாம் சொல்வா. ஜீவன்களுக்கெல்லாம் காப்பு கிடைக்கணும். இந்த விழாக்கள் நடக்கிற வரைக்கும் இந்த சரீரம் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்லாம் பிரார்த்தனை பண்ணி இந்த திருவம்பாவையை பூர்த்தி பண்ணுறாங்க. அதனால் இந்த இதெல்லாம் நம்ம மனசினால் வாங்கும் பொழுது நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான சக்திகள்லாம் விலகி நல்ல ஒரு நிலை ஏற்படும். எல்லோருக்கும் சிவஞானம் கிடைக்கணும். வரக்கூடிய நாட்கள்லாம் நமக்கு பொன்னான நாட்கள். ஏன்னா நாளைக்கு பொற்றாப்பு விழா. பொற்றாப்புன்றது ஊஞ்சல் விழா, ரொம்ப விசேஷமானது. நாமெல்லாம் ஏதாவது ஒரு செயல் செய்யணும்னா நாம் ஃப்ரீயாகவும் நம்ம எந்த விதமான உளைச்சல்கள் இல்லாமல் இருந்தால் தான் நம்மளால் செய்ய முடியும். ஏதாவது ஒரு சிந்திக்கணும், ஏதாவது ஒரு எதிர்காலத்தை பற்றி நினைக்கணும்னா நமக்கு எந்த விதமான குழப்பங்களும் இருக்கக்கூடாது. அது மாதிரி குழப்பங்கள் இல்லாத நிலையில் இருந்தால் தான் நாம் செய்ய முடியும். அது மாதிரி பெருமான் என்ன பண்ணுறார், எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் நிச்சிந்தையாக ஊஞ்சல் ஆடுறார். பொன்னூஞ்சல்னு பேர். நாளையிலேருந்து 3 நாள் நடக்கும். அந்த பொன்னூஞ்சலில் சுவாமி சிருஷ்டி பண்ணுறான். சிருஷ்டின்ற ஒரு தத்துவத்தை விளக்கக்கூடியது தான் இந்த பொன்னூஞ்சல் விழா. அதோடு மட்டும் இல்லை, இந்த பொன்னூஞ்சல் விழா ஆன உடனே சுவாமி வீதி வலம் வருவார். அந்த வீதி வலம் வரது ஸ்திதின்னு சொல்லக்கூடிய நிலைநிறுத்தல்னு சொல்கிறது. அடுத்தது அதிலேயே அபிஷேகம்னு ஒரு விழாவுக்கா அந்த ராத்திரி 11 மணிக்கு மேலே கூத்தர் பிரானுக்கு அபிஷேகம் நடக்கும். அது நிலைநிறுத்தல்னு சொல்லுவாள். அடுத்தது சம்ஹாரம்னு சொல்லக்கூடியது அந்த கருப்பு சாந்து. நடராஜ பெருமான் 26ஆம் தேதி அன்றைக்கி தரிசனம் கொடுக்கும் பொழுது எல்லாருக்கும் அந்த சாந்து கொடுப்பா. அந்த சாந்தை வாங்கிக்கணும். அதெல்லாம் நமக்கு ரக்ஷை, வாழ்க்கைக்கு ரக்ஷை.
ஒரு வருட காலம் வரைக்கும் நமக்கு ரட்சையாகவும் நமக்கு பாதுகாப்பாகவும் எந்த விதமான சக்திகள்லாம் நம்மளை ஆட்கொள்ளக்கூடாது, இயற்கையினால் உபாதைகள் வரக்கூடாதுன்னு நினச்சி அந்த ரட்சையை எடுக்கணும். அது சம்ஹார தத்துவம். அடுத்து திரோபாவம்னு சொல்லக்கூடிய வெள்ளை சாத்துக்குடின்னு ஒரு நிகழ்வு நடக்கும். வெள்ளை வஸ்திரத்தினால சுவாமியை முகம் தெரிகிற மாதிரி மூடி பிரதட்சிணம் எடுத்துகிட்டு வருவார். அப்படி பிரதட்சிணம் எடுத்துகிட்டு வரும்பொழுது அது திரோபாவம்னு சொல்லக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்குறார். அடுத்தது அனுகிரகம்னு சொல்லக்கூடியது ஆலயத்துக்குள்ளே வந்தவுடனே தரிசனம். இப்படி விசேஷமான வைபவங்கள்லாம் பிறகு எல்லோரும் தரிசனம் பண்ணி கபாலீஸ்வர பெருமான் கற்பகாம்பிகையுடைய எல்லோரும் ஆசீர்வாதங்களை பெறணும்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.